Hey friends, நீங்கள் பார்த்துருக்க Techkey, நான் உங்கள் தருண். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வெளியே வந்து நம்ம ஷூட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அவுட்டோரில் வந்து வெளியே ஷூட் பண்ணலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ லேட் பண்ணாமல் நம்ம அன்பாக்சிங் போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாக்ஸை குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிடலாம். போக்கோவோட M3ங்கிற ஒரு மாடலோட ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு அன்பாக்சிங் தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபோன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து சிம்மேஜெட் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை பார்த்து தெரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்போயுமே எல்லா ஃபோன்லேயும் இப்போ காம்ப்ளிமெண்ட்டாக அந்த கேஸ் கொடுத்துட்ருக்காங்க, சிலிக்கான் கேஸ். ஸோ ஓகே, இது ஒரு நல்ல இதாக தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அதுக்கு வரலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம போக்கோ M3யோட ஃபோன் இருக்குது. ஸோ இது ஃபைனலாக ஃபோனுக்கு வரலாம். அடுத்து என்னென்ன இருக்குது பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா உள்ள என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா மேபி சார்ஜர். ஓகே, சார்ஜர் இன்பில்ட்டாக வருது. ஓகே, சார்ஜருக்கு நெக்ஸ்ட்டு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் சி வந்து சி டைப் USB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே அவ்வளோதான். ஓகே, ஃபைனலாக வந்து ஃபோனுக்கு வரலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபோனுக்கு வருவோம். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோனு வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் வாங்கின ஃபோனோட கலர் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ. ஸோ இதில் அவைலபிலிட்டி பார்க்குறப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 கலரில் கிடைக்கிது. அதாவது மிட் பிளாக், எல்லோ அண்ட் ப்ளூ. ஸோ நாங்கள் எடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் எடுத்துருக்கோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொபைலோட பேக் சைடு வரலாம். ஸோ பேக் சைடில் பார்க்குறப்போ இதோட பில்ட் குவாலிட்டி. ஸோ பில்ட் குவாலிட்டி பார்க்குறப்போ ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் அதாவது லெதரில் பண்ண மாதிரி இருக்குது. பட் பிளாஸ்டிக் பில்டு தான். ஸோ பார்க்குறப்பே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்குது. ஸோ லைக் நீங்கள் ஃபோனை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் எடுக்கும். ஸோ உங்களுக்கு என்னன்னா அது ஒரு லெதரில் பண்ண மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இப்போ ஃபோனை நம்ம டேர்ன் ஆன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் புட் ஆனது இப்போ நாங்கள் டேர்ன் ஆன் பண்ணுறோம். ஓகே, ஃபோன் டேர்ன் ஆன் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்ச நாள் இது இனிஷியல் பூட் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் நம்ம பின் சைட் பார்க்கலாம். ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா இதோட கேமரா குவாலிட்டி. ஸோ கேமரா குவாலிட்டி பார்க்க AI ட்ரிபிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 48 MP, 2 MP + 2 MP இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மொபைலானது டேர்ன் ஆன் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபோனானது டேர்ன் ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஒரு சில இனிஷியல் செட்டப்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பண்ணிவிட்டு ஃபோனை நான் அடுத்த காட்டுறேன். ஸோ நாங்கள் இந்த ஃபோனை எதில் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தோம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 10,999 rupees. பட் இருந்தாலும் இனிஷியல் செட்டப்புக்காண்டி நாங்கள் 600 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணோம். ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனுக்காண்டி ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்குறப்போ 11,000 சம்திங் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ வேணுங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செட்டப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நம்ம ஃபோனை இது பண்ணலாம், ஆன் பண்ணுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட்டுக்கு வரலாம். ஸோ ஃப்ரண்ட் மெகாபிக்சல் பார்க்குறப்போ 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இதில் ஃப்ளாஷ்னு பார்க்குறப்போ டியூல் ஃப்ளாஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சைடில் பார்த்தீங்கன்னா லாக் பட்டன் அந்த இதாக இருக்குது. ஸோ லாக் பட்டன்லேயே நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அதை கொடுத்துருக்காங்க. அது சைட் ஃபிங்கர் பிரிண்டர் மாதிரி. ஸோ சைட் ஃபிங்கர் பிரிண்ட் பார்க்குறப்போ ஓரளவுக்கு நல்லா ஸ்பீடாகவே அன்லாக் ஆன மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஃபோனை யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஃபோனோட இன்டர்ஃபேஸ்ன்னு பார்க்குறப்போ ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அது இல்லாமல் ஸ்டாக்
ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே இருந்தால் சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஓஎஸ் பார்க்கலாம். ஸோ ஓஎஸ்ன்னு பார்க்குறப்போ எம்ஐயோட 12 வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் ஓஎஸ் வெர்ஷன் அப்டேட் ஆகி தான் இருந்துச்சு நாங்கள் வாங்கினப்போ. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட ஓஎஸ்ன்னு பார்க்குறப்போ ஆண்ட்ராய்டோட 10 வெர்ஷன் ஆனதை கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே எல்லா ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா 10 வெர்ஷன் ஆனது இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா ஃபோன்லேயும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதோட ஓஎஸ் தான் இந்த ஃபோன்லேயும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைலோட கேமரா குவாலிட்டி. ஸோ கேமரா குவாலிட்டின்னு பார்க்குறப்போ ஒரு 10,000 செக்மெண்ட்டில் ஒரு இவ்வளோ நல்ல கேமரா குவாலிட்டி வந்து இந்த ஃபோன் நல்லாவே இருக்குது. ஸோ நாங்கள் எங்கள் யூஸர் எக்ஸ்பீரியன்ஸ் படி ஸோ இந்த ஃபோனை யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபோனோட சார்ஜர். ஸோ சார்ஜர்னு பார்க்குறப்போ சி டைப் ஆனது இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேல் பாட்டத்திலே கீழ் பாட்டத்திலே ஒரு சில ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட்காண்டி ஸோ ஜி சார்ஜர் பார்க்குறப்போ ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 3.5mm ஆடியோ ஜாக்கானது இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐஆர் பிளாஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்க்குறப்போ எப்பயும் போல் யூஸ்வலாக வந்து சைட் லாக் அண்ட் வால்யூம் பட்டன், அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிம் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது சைட் ஃபிங்கர் மாடல் 10,000 பட்ஜெட்டில். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இதோட பேக்கு. ஸோ பேக்கில் பார்க்குறப்போ இதோட பில்ட் குவாலிட்டி. ஸோ பில்ட் குவாலிட்டியில் வந்து பார்க்குறப்போ ஒரு மாதிரி மேட் ஃபினிஷாக இருக்குது. ஸோ நான் ஃபீல் பண்ணப்போ ஒரு மாதிரி என்னது மேட் ஃபினிஷாக இல்லை ஃபோன் வந்து உண்மையிலே லெதரில் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொபைலோட வீடியோ குவாலிட்டி. ஸோ வீடியோ குவாலிட்டி பார்க்குறப்போ இதில் 1080p 30 fps வந்து நம்ம எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 720p 30 fps வரைக்கும் நம்ம இது பண்ண முடியும். ஸோ நாங்கள் வந்து நார்மலாக எடுத்த வீடியோவுக்கும் நாங்கள் கிம்பல் வச்சு நாங்கள் எடுத்த மொபைல் கிம்பல் வச்சு நாங்கள் எடுத்ததுக்கும் ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் நாங்கள் இது பண்ணோம் ஃபீல் பண்ணோம். ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோனோட கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு இது பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நான் வாங்கினப்போ நான் யூஸ் பண்ண ஃபோனோட நேம் பார்த்தீங்கன்னா சாம்சங் M30. ஸோ M30 கம்பேர் பண்ணுறப்போ Poco M3 வந்து ஓரளவுக்கு பெட்டர்னே சொல்லலாம். ஸோ இதுக்கும் அதுக்கு என்னடா டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு கேட்பீங்க. பட் இருந்தாலும் ஒரு 10,000 பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ நல்ல ஒரு குவாலிட்டியாக ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதை நான் கம்பேரிஷன் கொடுத்தது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இந்த ஃபோனில் எடுத்த ஒரு சில சாம்பிள் ஃபுட்டேஜை ஒரு சிலதை இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலை வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ சின்ன ரிவ்யூ தான். இதை பற்றி டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயிலாக நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ ஃபைனலாக வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழை வளர்ப்போம், தமிழை காப்போம்.